ஐ வாஸ் அ ஹோம் பேக்கர் ஒன்ஸ். ஆமாங்க. எவ்வளவோ கேக்ஸ் அண்ட் ப்ரௌனீஸ் செல் பண்ணியிருக்கேன். நிறைய பர்த்டே பார்ட்டி ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஈவெண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்கேன். எவ்வளவோ காஃபி ஷாப்ஸில் வந்துட்டு பர் டேக்கே 400 500 பீசஸ் ஆஃப் ப்ரௌனீஸ் அண்ட் கேக்ஸ் வந்துட்டு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் சில ஃபெயிலியர்ஸ் வந்து சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது 50% சரியோ தப்போ நானாகவே இருந்துட்டு போகிறேன். பட் பேலன்ஸ் 50% யார் தெரியுமா? ஒரு ½ கேஜி பேசிக் ப்ரௌனியோட ஆவரேஜான ப்ரைஸே 500 ருபீஸ். பட் அந்த ப்ரௌனியே 10 ஃப்ளேவர் சேர்த்து நான் ஜஸ்ட் ஒரு 399க்கு சொல்லித்தரேன், 299க்கு சொல்லித்தரேன், 199க்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக ஏர்ன் பண்ணாங்கள சில பேக்கிங் பண்ணிகிட்ருக்க இன்ஃப்ளூயன்சஸ், அவங்க தான் காரணம். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் 10ல் 8 பேர் ஹோம் பேக்கர்ஸ் தான். இங்கே கன்சியூமர்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்கங்க. எத்தனை ஸ்டால்ஸ்க்கு போனாலும் சில பேரண்ட்ஸோ கிளைண்ட்ஸோ வந்துட்டு நம்ம முன்னாடியே கிட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, ப்ரௌனிலாம் வேண்டாம், கேக்ஸ்லாம் வேண்டாம், நான் உனக்கு வீட்டில் செஞ்சு தரேன், வா நானே செய்கிறேன், என்கிட்ட ஓடிஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. இது நானே கண்கூட பார்த்துருக்கேன். ஒரு பீரியடில் நான் பேக்கரி ஷாப் வச்சு கூட அது வந்துட்டு ஃபெயிலியராக மாறிடுச்சு. இதுவே ஒரு பெரிய ஸ்கேம் தான். இதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. என்னோடய லாங் வீடியோவில் பேசினேன். கண்டிப்பாக